Hello aspirants, welcome to Sai's Academy. Myself Soumya Saravanan. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ப்ரியாம்பிள் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அது பார்ட் 1 வீடியோ. அந்த கிளாஸோட கண்டினியூட்டி தான் நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கிளாஸில் என்ன பார்த்துருப்போம், முகவுரையோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அதில் என்னென்ன வாசகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, முகவுரையில் என்னென்ன மாதிரி வேர்டிங்ஸ் இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு அண்ட் அதோட அமைப்பு எப்படி இருக்குது அண்ட் அதனுடைய வேர்ட்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து பெறப்பட்டது அதுக்கான மீனிங் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். அண்ட் முகவுரையோட மேன்மைகள் பார்த்துருப்போம். அண்ட் ப்ரியாம்பிளில் ஏதாவது சட்ட திருத்தம் பண்ண முடியுமா, அப்படி சட்ட திருத்தம் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி வேர்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முகவுரையை புகழ்ந்திருப்பாங்க, நிறைய புகழுரைகள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சில கொட்டேஷன்ஸ் மாதிரி, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இன்னும் என்ன பார்க்கலான்னா, அது தொடர்புடைய வழக்குகள்லாம் நிறையா இருக்குது. ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக நிறைய கேசஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேசஸ் எப்படி இம்பேக்ட் ஆச்சு ப்ரியாம்பிள்க்குன்னு அதை பார்த்துட்டு, அண்ட் முகவுரையில் இருக்க அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோமா, அந்த சாவரின், செக்குலர்னு இந்த மாதிரி வேர்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரியாம்பிளில் இருக்க எல்லா வேர்ட் அண்ட் அதுக்கான மீனிங்கை டீட்டெயில் தான் இந்த கிளாஸில் பார்க்கலாமா. ஸோ நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், முகவுரையை பற்றிய புகழுரைகள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முகவுரை நமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கவர் யார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். முகவுரை நமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், முகவுரை அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன், மேலும் முகவுரையை கொண்டே அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகின்றன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாகூர் தாஸ் பார்கவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது ப்ரியாம்பிள் அப்படின்னு சொன்னது அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அண்ட் இப்போது அரசியலமைப்பின் ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறது யார், தாகூர் தாஸ் பார்கவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல், அதாவது கீ. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் போன்றது அப்படின்னு சொன்னது தாகூர் தாஸ் பார்கவா தான். மேலே சொன்னதும் யார் தான், தாகூர் தாஸ் பார்கவா. ரெண்டு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. அடுத்து, வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னது சர் வில்லியம் ஐவர் ஜெனிங்ஸ். அவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க, வழக்குகளின் சொர்க்கமே முகவுரைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது அப்படின்னு சொன்னது என்ஏ பல்கிவாலா. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது, ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அதை சொன்னது என்ஏ பல்கிவாலா. முகவுரை நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யார், கேஎம் முன்ஷி. கேஎம் முன்ஷி தான் என்ன சொல்லியிருக்காங்க, மக்களாட்சி குடியரசின் ஜாதகம்னு வந்தாலே நம்ம கேஎம் முன்ஷி சொல்லுவோம். அண்ட் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு, அதாவது கீ நோட் அப்படின்னு சொன்னவர் யார், எர்னஸ்ட் பார்க்கர். இவர் தான் கீ நோட், முக்கிய குறிப்புன்னு சொல்லியிருக்காரு. இதே கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் திறவுகோல், கீ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா தாகூர் தாஸ் பார்கவா. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, என்ன நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்று அமைந்துள்ளது. இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவுரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர்நாடியாக முகவுரை உள்ளது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது. அதாவது அமெரிக்கா நாட்டோட ப்ரியாம்பிள் மாதிரியே இருக்குது அண்ட் அதை விட பெட்டராகவே இருக்குது நம்மளோட முகவுரை. அண்டு உயிர் நாடி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது சொன்னது யார், எம் ஹிதயதுல்லா தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் புகழுரைகள். ஓகேவா, புரிஞ்சதா? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் புகழுரைகள் வரும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாட். இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நிறைய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கான ஷார்ட்கட்ஸ் இன்னும் ரிவிஷன் பண்ணக்குள்ள நம்ம பார்த்துக்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, முகவுரை தொடர்புடைய வழக்குகள்.
ஒரு 3 வழக்கு இருக்கும். பெருபாரி வழக்கு, கேசவநந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்குன்னெலாம் இருக்கும். ஸோ இந்த வழக்குலலாம் வந்துட்டு முகவுரை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனில் சேர்த்துக்கலாமா வேணாமா அந்த மாதிரி ஒரு டிபேட் போயிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெருபாரி வழக்கு, ஓகேவா? பெருபாரி யூனியன் கேஸ்னு நம்ம சொல்லுவோம். 1960 போட்டிருக்காங்க. அந்த வழக்கை பற்றி படிக்கலாமா? 1960ஆம் ஆண்டு பெருபாரி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் முகவுரையானது மற்ற பகுதிகளை போன்று உருவாக்கப்பட்டு அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகுதி அல்ல என கூறப்பட்டது. அதாவது இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முகவுரைன்றது அரசியலமைப்பு மாதிரி இருந்து அது கூட இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி வச்சுருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி அந்த ஷெடியூல் பார்ட்டுன்னெலாம் சொல்கிறோம், ஆர்டிக்கல்னு, அந்த மாதிரிலாம் ப்ரியாம்பிள் அப்படின்றத அதுக்கான அந்தஸ்து வந்து நம்ம கொடுக்கல. அதுக்குன்னு ஒரு பகுதியாக நம்ம சேர்த்திக்கல. அது வெறும் இண்டெக்ஸ் பேஜ்ன்ற மாதிரி நம்ம அந்த வழக்கில் சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கேசவநந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 1973 கேசவநந்த பாரதி வெர்சஸ் கேரள மாநிலம் 1973 இந்த கேஸ் நடந்திருக்கு. இதற்கு முன் நடைபெற்ற பெருபாரி வழக்கின் தீர்ப்பில் முகவுரை அரசியலமைப்பின் பகுதி ஆகாது என தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஓகே, இவ்வழக்கில் சரத்து ஆர்டிக்கல் 368 படி முகவுரையை திருத்துதல் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. ஓகே, நம்ம எப்படி அந்த ஆர்டிக்கல் 368 யூஸ் பண்ணி திருத்த சட்டம் முகவரை கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காங்க? முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லாத பட்சத்தில் அதில் எவ்வாறு திருத்தம் செய்ய இயலும் என கேள்வி எழுப்பப்பட்டது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ கொஷின் வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அதில் பார்ட்டாக இருக்குது. கான்ஸ்டிடியூஷனில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஷெட்யூல் இருக்குது, பார்ட் இருக்குது, ஆர்டிக்கல் இருக்குது. இதில் ஏதாவது பிழை இருக்குது, நமக்கு பிடிக்கலனா தான் அதை சட்ட திருத்தம் செய்வோம். அதுவும் ஆர்டிக்கல் 368 யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். ப்ரியாம்பிள் அதில் ஒரு இண்டெக்ஸ் பேஜுன்னு தான் சொல்கிறோம். அது ஒரு பகுதியே இல்லை கான்ஸ்டிடியூஷனில் சொல்கிறோம். அதை எப்படி நம்மளால் சட்ட திருத்தம் பண்ண முடியும், முகவரை எப்படி திருத்த முடியும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்து இந்த வழக்கு கேசவநந்த பாரதி வழக்கில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? தீர்ப்பு. இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் இதற்கு முந்தைய பெருபாரி வழக்கின் தீர்ப்பினை தள்ளுபடி செய்து முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்றும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பு வழங்கியது. ஸோ அங்கே வந்து நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்னு அந்த பெருபாரி யூனியன் கேஸில் சொல்லிட்டாங்க. பட் எகெயின் இந்த கேசவநந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான், ஆனால் அதோட அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னா என்ன, பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம சொல்லியிருக்கோமா போன கிளாஸில், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் அது திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க? மேலும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுமாறு திருத்தம் கொள்ளும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட்டு அத்திருத்தம் செல்லாது என அறிவிக்கும் என்றும் தீர்ப்பை வழங்கப்பட்டது. ஸோ இப்போ பார்லிமெண்ட்டோ கவர்மெண்ட்டோ அந்த ப்ரியாம்பிளை அந்த அடிப்படை கட்டமைப்பு மாறுற மாதிரி ஏதாவது லா போட்டுறாங்க, ஆக்ட் கொண்டு வராங்கன்னா அது செல்லாது அப்படின்னு ஜுடிஷியரி நீதிமன்றம் வந்து தலையிட்டு அதை தள்ளுபடி பண்ணலாம். அது அத்திருத்தம் வந்து செல்லாதுன்னு அறிவிக்க முடியும் அப்படின்றதையுமே இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில். ஸோ கேசவநந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? அரசியலமைப்பில் முகவுரைன்றது ஒரு பகுதி தான் என்றும் அதோட அடிப்படை கட்டமைப்பு மாற்றாமல் அதனை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வேளை இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அழிக்கப்பட்டு வேறு மாதிரி ஆக்ட் ஆர் லா கொண்டு வரப்பட்டுச்சுன்னா அதை மாற்ற முடியாமல் பண்ணுறதுக்கு ஜுடிஷியரியால் முடியும். ஜுடிஷியரி தலையிட்டு அந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கேசவநந்த பாரதி முடிஞ்சிருச்சு அந்த கேஸ். நெக்ஸ்ட்டு திரும்ப 1995 எல்ஐசி வழக்கு கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 1995 இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் வெர்சஸ் இந்திய அரசிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்றும் மீண்டும் ஒரு முறை உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் டீட்டெயில்டாக வந்துட்டு இப்போது இந்த கேசஸ் பற்றி அண்டு என்ன நடந்துச்சு இந்த கேஸில் ஆக்சுவலாக அப்படின்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறமா நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு குரூப் 4க்கு என்ன நடந்தது, அந்த வழக்கில் ஒருங்கிணைந்த பகுதி தான் சொன்னாங்களா இல்லை பகுதி இல்லைன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன கேஸ் நடந்துச்சு, பெருபாரி வழக்கு 1960 நடந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பின் பகுதி இல்லை, முகவரியானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டு இதில் வந்து திருத்தம் மேற்கொள்ளலாம், முகவரியை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பட்சத்தில் வரக்குள்ள அதை நம்ம அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் செஞ்சுட்டு அண்டு முகவரின்றது ஒரு பகுதி தான், அரசியலமைப்பின் பகுதி தான் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அடுத்து எல்ஐசி வழக்கு 1995 என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசு அந்த இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகமுக்கும் இந்திய அரசுக்கும் நடந்த அந்த கேஸில் முகவரியானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் சொல்லியிருக்காங்க. இன்டெக்ரல் பார்ட்டு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. மேலே வந்தது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பெருபாரின்றது வந்துட்டு நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கேசவானந்த பாரதியில் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அண்டு எல்ஐசி கேஸில் வந்துட்டு பிரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் கேசஸ் பார்த்தா புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், முகவரியில் உள்ள சொற்கள் மற்றும் அதன் விளக்கம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரியாம்பிளில் அந்த வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே வந்துட்டு அந்த ப்ரியாம்பிளை டீகோட் பண்ண வேர்ட்ஸ் தான். இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கும் என்னென்ன டீட்டெயில்டாக இருக்குன்ட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, இறையாண்மை, சாவரின், சமதர்மம், சோஷியலிஸ்ட், சமய சார்பின்மை, மதச்சார்பற்ற தன்மை, அதாவது செக்குலர் அண்ட் மக்களாட்சி, டெமோக்ராட்டிக், குடியரசு, ரிப்பப்ளிக், நீதிமுறை, ஜஸ்டிஸ், சுதந்திரத்துவம், லிபர்ட்டி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இது எல்லாத்த பற்றியும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இறையாண்மை கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இறையாண்மை சாவரின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. இறையாண்மை என்ற சொல் இந்தியா எந்த ஒரு நாட்டின் கட்டுப்பாட்டிலும் அல்லது சார்ந்துள்ள நாடாகவும் இல்லை. அதாவது இந்தியா வந்து நெய்தர் டிபெண்டன்சி நார் டொமினியன், அதாவது நம்ம நாடு எந்த ஒரு நாட்டையும் சார்ந்தும் இல்லை அண்ட் எந்த நாட்டுக்கும் கட்டுப்பாட்லேயும், எந்த நாட்டோட கட்டுப்பாட்லையும் இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் எப்படி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரியும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு சுதந்திரமான நாடாக இருக்குது. ஸோ இந்தியாவிற்கு மேலே எந்த அதிகாரமுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி அதோட சொந்த விவகாரங்களையும், அதாவது உள் மற்றும் வெளி விவகாரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நாட்டோட உள்நாட்டில் இப்போ இந்தியாவுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்கள், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் எல்லாமும், அண்ட் வெளிநாட்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நமக்கு நிறையா இருக்கா. வந்துட்டு இந்தியா வந்து சுதந்திரமாக ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா அந்த கண்ட்ரியை இறையாண்மை மிக்க நாடுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்தியா வந்து அதனுடைய உச்சநிலை அதிகாரம் இந்தியா கையில் தான் இருக்கும், எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காது. ஸோ அதை தான் நம்ம இறையாண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம கோட்பாடாக நம்ம சொல்லுவோம். அண்ட் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இறையாண்மை இருக்கு இல்லையா, இந்த இறையாண்மைன்ற வேர்டு வந்து லத்தீன் வேர்ட்லேருந்து டெரிவ் பண்ணதாக இருக்கும். அதில் என்ன சொல்லுவோம்னா சூப்பர்னஸ் அப்படின்னு, சூப்பர்னஸ்னு ஒரு வேர்ட் சொல்லுவோம். ஸோ அந்த வேர்ட்லேருந்து தான் நம்ம டெரிவ் பண்ணியிருப்போம் சாவரின் அப்படின்ற வேர்டை. இதுக்கு வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்னா சுப்ரீம் அல்லது எபோவ் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லுவோம், அதாவது மேலோங்கிய அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு மிக உயர்ந்த இந்த மாதிரியும் நம்ம வேர்ட் சொல்லுவோம். அண்ட் இந்த முதல்ல சாவரின் அப்படின்ற வேர்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குடியரசு, அதாவது குடியரசு அப்படின்ற ஒரு நூலில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜீன் போட்டிக் அப்படின்ற ஒரு பர்சன் தான் எழுதியிருப்பாங்க. 1576 எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த நூலில் தான் இறையாண்மை அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஃபர்ஸ்ட்டு அதாவது எழுதியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம முகவுரையில் இந்தியான்றது ஒரு இறையாண்மையுடைய அரசு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி தான் இந்தியாவும் வந்து உள்நாட்டு விவகாரங்களையும் வெளிநாட்டு தொடர்புகளையும் அதோட விருப்பம் போல் அதோடைய செயல்பாடு வந்து இருக்கும். அண்ட் இந்தியா வந்து வேறு எந்த அரசையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ இந்தியா வந்து ஒரு சாவரின் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கும் சாவரினிட்டிலேயே, அதாவது இறையாண்மையிலேயே வந்துட்டு பெயரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை
அப்புறம் சட்ட இறையாண்மை, அரசியல் இறையாண்மை, மக்கள் இறையாண்மையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த பெயரளவு இறையாண்மையெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசர் காலத்தில் அரசர் வந்து பெயரளவில் தான் அந்த ஆட்சியில் இருப்பார். பட் உண்மையான ஆட்சி, பொறுப்பு, அதிகாரம்லாம் அந்த மந்திரி அவை இருக்குல்ல, அமைச்சரவை இருக்குல்ல, அவங்க கிட்ட தான் உண்மையான அதிகாரம் இருக்கும். இதே உண்மையான இறையாண்மை அப்படின்னு வரக்குள்ள அரசர்கிட்ட தான் வந்துட்டு உண்மையான அதிகாரம் இருக்கும். அண்ட் அவரே தான் வந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுவார். இதே பாருங்களேன், சட்ட இறையாண்மைன்னு வரக்குள்ள இது 2வது இறையாண்மையை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த உண்மையான மற்றும் பெயரளவு இறையாண்மையை வச்சுக்கிட்டோம். இப்போ சட்ட இறையாண்மைன்னு வரக்குள்ள அரசு இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் போடுற லாஸில் அந்த லாஸ்க்கு வந்து அவ்வளோ பவராக இருக்கும். அந்த சட்டம், அந்த அரசாங்கத்தோட சட்டம், அந்த அதிகாரம் வந்து அந்த லாஸ் மூலிமா வெளிப்படும். அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறது அந்த மாதிரி சாவரேன்லாம் வந்துட்டு சட்ட இறையாண்மைன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அரசியல் இறையாண்மை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கு இல்லையா, அந்த அரசில் இருக்க இறையாண்மையை நம்ம அதாவது அரசியல் இறையாண்மைன்னு நான் சொல்லுவோம். அதை நம்ம இந்தியா கண்ட்ரி கூட இருக்கு இல்லையா, நம்மளுமே வந்துட்டு ஒரு அரசியல் இறையாண்மை அப்புறம் மக்கள் இறையாண்மைன்ற ஒரு டாபிக்மே நம்ம அது 2 கீழே தான் பார்ப்போம். இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக பார்க்க வேணாம், பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் நிறைய கேசஸ் கூட நடந்திருக்கும் இறையாண்மை ரிலேட்டடாக. கோபாலன் வெர்சஸ் மதராஸ் அரசு, அந்த 1950 ஒரு கேஸ் நடந்திருக்கும். அண்டு மதன கோபால் வெர்சஸ் இந்திய அரசு, யூனியன் ஆஃப் இந்தியா, அது ஒரு 1954 அரௌண்டில் நடந்திருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய கேசஸ்மே நடந்திருக்கு. அண்ட் சில மேற்கோள்ஸுமே இருக்கும். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்துட்டு பிடிஎஃப்பில் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜென்ரலாக இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சமதர்மம், சோஷியலிஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், இந்தியாவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம், டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஆகும். இது கம்யூனிச சமதர்மம் போன்றது அல்ல. ஸோ இப்போ டெமோக்ராட்டிக்ன்ற மீனிங் நம்ம கீழே பார்க்கலாம். இது இப்போதைக்கு பாருங்கள், ஜனநாயக சமதர்மம், கம்யூனிஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு நிறைய ஃபாலோ பண்ணுற பொலிட்டிக்கல் பேட்டர்ன்ஸாக. நெக்ஸ்ட் பாருங்கள், கம்யூனிச சமதர்மம் என்பது உற்பத்தி மற்றும் விநியோக வழிமுறைகளில் முழுமையாக அரசுடைமையாக்குவதையும் தனியார் சொத்துரிமையை ஒழிப்பதிலும் உள்ளடக்கிய. ஸோ கம்யூனிஸ்ட்னே இருக்கிறதுக்குள்ள அந்த வேல்யூஸ்லாம் அவங்க எப்படி இருக்கு, அவங்களோட உற்பத்தி மற்றும் விநியோக வழிமுறைகளை முழுமையாக அரசுடைமை ஆக்குவதையும் தனியார் சொத்துரிமையை ஒழிப்பதும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். தனியாருக்கு அங்கே வேலையே இல்லை, ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். பட் நம்ம சோஷியலிசமில் போத் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் செக்டார் ரெண்டுமே வந்து மிக்சடு எக்கனாமி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோமா. அப்போ நம்மளது வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் பேட்டர்ன். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கனாமி. மாறாக ஜனநாயக சமதர்மம் ஒரு கலப்பு பொருளாதாரத்தை, மிக்சடு எக்கனாமியை நம்புகிறது. இதில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டும் அருகருகே இணைந்து செயல்படுகின்றன. இப்போ நான் சொன்ன மாதிரி போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் வந்து கம்பைண்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் உச்ச நீதிமன்றம் கூறியது போல ஜனநாயக சமதர்மம் என்பது வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்பு சமத்துவமின்மை ஆகியவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற எக்கனாமிக் பேட்டர்ன் வந்து இந்த பாவர்ட்டி, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்பு சமத்துவமின்மை இது எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சு எல்லா மக்களுக்கும் சமத்துவமாக எல்லா முன்னேற்றமும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்திய சமதர்மம் என்பது மார்க்சிசம் மற்றும் காந்தியத்தின் கலவையாகும். இது காந்திய சமதர்மத்தை நோக்கி அதிகம் சாய்ந்துள்ளது. ஸோ என்னென்ன வேல்யூ பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்சிசம் மற்றும் காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளோட அதாவது சமதர்மத்தை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் அதிகமாக வந்து இன்வால்வ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம போக போக படிக்கலாம். டிபிஎஸ்பிலலாம் நிறைய வந்துட்டு பார்க்கலாம். அடுத்து இன்னும் நம்ம வந்துட்டு சோஷியலிசம் பற்றி சொல்லணும்னா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் நம்ம இந்த வேர்டை வந்து நம்ம ப்ரியாம்பிளில் இன்சர்ட் பண்ணியிருப்போம் 1976. அண்டு மக்கள் நல அரசுனே நம்ம வந்துட்டு மக்கள் நல அரசு தான் நம்ம சோஷியலிஸ்ட் பிரின்சிபலோட மெயின் பிரின்சிபல்னே நம்ம சொல்லலாம். அண்டு 1991 வந்துட்டு அந்த தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல் மூலியமாலாம் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு
எக்கனாமிக் க்ரோத் நடந்திருக்கும். ஸோ சோஷியலிசம் சமதர்மம் அப்படின்ற கருத்து மூலியமாக நம்ம இந்தியாவோட க்ரோத் அதுலேயும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்குலர் மத சார்பற்ற சமய சார்பற்ற நம்ம வருதா. அப்போ இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி. இந்திய அரசியலமைப்பு நேர்மறையான சமய சார்பின்மை, அதாவது பாசிட்டிவ் செக்குலரிசம் என்ற கருத்தை உள்ளடக்கியது. அதாவது நமது நாட்டில் உள்ள அனைத்து மதங்களும் அவற்றின் பலத்தை பொருட்படுத்தாமல் சமமான அந்தஸ்தையும் அரசிடமிருந்து சமமான ஆதரவையும் பெறுகின்றது. ஸோ நம்ம கண்ட்ரியில் நிறைய ரிலீஜியன் பீப்புள் இருக்கோமா, மோஸ்ட்லி ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ், ஜெயின்ஸ், சீக்ஸ்னு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ இந்தியானாலே ஃபுல்லாக ஹிந்துஸ் தான், ஹிந்து கண்ட்ரி அந்த மாதிரிலாம் சொல்லாமல் எல்லா ரிலீஜனுக்குமே நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவான சமமான அந்தஸ்து, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவு அண்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஈக்குவாலிட்டி எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இந்த மதத்தினருக்கு தான் அதிகமான ஒரு நல்வாழ்வு திட்டங்களோ எதுவும் தனிமைப்படுத்திலாம் கொடுக்கல. ஸோ எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறோம். இந்தியான்றது ஒரு செக்குலர் கண்ட்ரி. சமயமோ எந்த ஒரு மதத்தையோ கொண்டு ஒரு மதத்துக்கு பின்னாடி கொண்டு போகிற கண்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லியுமே இந்த செக்குலர்ன்ற டாப்பிக்கில் நம்ம இந்தியாவோட வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டிஸை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்குலர் அப்படின்ற வேர்டுமே, ஸோ இந்த செக்குலர் அப்படின்ற வேர்டுமே வந்துட்டு லத்தீன் மொழியிலேருந்து தான் நம்ம வந்து பெறப்பட்டிருக்கோம். 1974 ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸில் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க நீதிமன்றம் அப்படின்னா, நம்ம நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அரசியலமைப்பில் இல்லை அப்படின்ற ஒரு வழக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த செக்குலர்ன்ற வேர்டை நம்ம வந்துட்டு 42வது சட்ட திருத்தம் 1976 நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் இதுலேயுமே வந்துட்டு வேற்றுமையிலே ஒற்றுமை அப்படின்ற கருத்து கூட நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு ஆதரவாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கக்குள்ள நம்ம நாடு வந்து சமய சார்பற்ற நாடு, நம்ம செக்குலர் அப்படின்ற டேர்மில் கொண்டு வரலாம். ஸோ செக்குலரிசம் அண்ட் செக்குலர் பற்றி இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து டெமோக்ராட்டிக், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக் பாலிட்டி கிளாஸில் பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம திரும்ப பார்க்கலாம். முகவுரையில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஜனநாயக என்ற சொல் அரசியல் ஜனநாயகம் மட்டுமில்லாமல் சமூக பொருளாதார ஜனநாயகத்தையும் உள்ளடக்கிய விரிவான பொருளில் பயன்படுத்துகிறது. ஒன்லி பாலிட்டிக்ஸில் மட்டும், அதாவது பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் சோஷியலாகவும் அண்ட் எக்கனாமிக்கலாகவுமே டெமோக்ராட்டிக்ன்ற பிரின்சிபலை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இது மூணுமே சொல்லியிருக்காங்க. முகவுரையில் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸில் தான் அதாவது இருக்க குடிமக்கள் வந்து தேர்தல் மூலியமாக நமக்கு தேவையான அந்த மக்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரம் வந்து அந்த அரசு அதிகாரம் வந்துட்டு நேரடியாக மக்கள்கிட்டேயே மக்களாட்சியாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்னே சொல்லுவோம். அண்டு மக்களாட்சி அமைப்பிலேயே நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு அதிகாரம் வந்துட்டு மக்கள் கையில் தான் இருக்குது, மக்களிடம் தான் இருக்குது. அவங்களே என்ன பண்ணலாம், நேரடியாக அரசியலில் ஈடுபடலாம். அந்த அரசில் என்னென்ன அந்த அரசோட முடிவுலையுமே அவங்க என்ன சொல்லலாம், ஒரு முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கேற்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லா பாசிபிலிட்டிஸ்லையுமே பீப்புளோட அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ பீப்புளுக்கு அங்கே வாய்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு மக்களாட்சின்ற ஒரு சொல் வந்து முதலாக பயன்படுத்தியிருக்கார் ஒருத்தர். யாருன்னா ஹெரோடட்டஸ் தான். அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெரோடட்டஸ் பற்றி. இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மக்களாட்சி, அதாவது டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் அப்படின்றத வந்து கொண்டு வந்தார். அடுத்து இந்த டெமோக்ரஸ் அப்படின்ட்டு நம்ம கிரீக் மொழியிலேருந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். டெமோஸ் மற்றும் கிரேஷியா அப்படின்ற ஒரு வேர்டை பிரித்து மாதிரி வந்துட்டு கிரீக் வேர்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டெமோக்ரஸின்றது மக்களாட்சி, டெமோஸ்னா மக்கள், ஓகேவா, டெமோஸ்னா மக்கள்னு சொல்லுவோம், அண்ட் கிரேஷியானா ஆட்சின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்துட்டு கிரீக் வேர்டில் தழுவி எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம டெமோக்ரஸி பற்றி புரிஞ்சிக்க வேண்டியது. அண்டு ஐநா சபை இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு 2007 வந்துட்டு ஐநா சபை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 15 அன்னைக்கு அந்த நாளை வந்துட்டு உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிருப்பாங்க. அண்டு மக்களாட்சியோட ஒரு தூணே என்னன்னு சொல்லலாம்னா
தேர்தலை தான் நம்ம வந்துட்டு அதோட தூணா சொல்லுவோம். அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க மேலும்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை வழங்குகிறது. ஸோ நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம், பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம அந்த பாலிட்டி கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல, இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இதன் கீழ் நிர்வாகத்துறை அதன் அனைத்து கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு சட்டமன்றத்திற்கு பொறுப்பாகும். வயது வந்தோர் வாக்குரிமை, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக் பிரின்சிபல்ஸ் மக்களாட்சின்றதில் வரக்குள்ள காலமுறை தேர்தல்கள், சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் பாகுபாடின்மை ஆகியவை இந்திய ஜனநாயகத்தின் வெளிப்பாடுகள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட வேல்யூஸாக இருக்கும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னே ஒரு கன்சிடரேஷன் பண்ண முடியும். ஆஸ் பர் த கன்சிடரேஷன் அவர் இந்தியன் கண்ட்ரி இஸ் ஏ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குடியரசு ரிபப்ளிக். நமது முகவுரையில் உள்ள குடியரசு என்ற சொல் இந்தியாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறார். ஸோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாரு? பிரசிடென்ட். அவர் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் 5 ஆண்டு காலத்திற்கு மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாங்க, குடியரசு தலைவரோட தேர்தல் முறை அண்ட் அவரோட காலம், எந்த அளவுக்கு அவரோட காலம் வந்து இருக்குது, ஆட்சி காலம் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பிரசிடென்ட் டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். அடுத்து அப்போ குடியரசுன்னு வந்தாலே அங்கே நான் என்னதான் சொல்லியிருக்கேன், பிரசிடென்ட்னு வந்தாலே உங்களுக்கு குடியரசு தான் ஞாபகம் வரணும். நம்ம நாடு ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறது காரணமே குடியரசுத் தலைவர் தான். ஸோ இதுவுமே நம்ம டீட்டெயில்டாக பேசிக் பாலிட்டி கிளாஸில் உங்களுக்கு டெமோக்ரஸி பற்றியும் ரிபப்ளிக் பற்றியும், நம்ம கண்ட்ரி ஏன் டெமோக்ரஸி ரிபப்ளிக் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோம், எப்படி ரிபப்ளிக் ஆனோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம தெரியாமல், அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்ததுல இந்த ப்ரியாம்பிள் வேர்ட்ஸில் இந்த செக்குலர், சாவரின், சோஷியலிஸ்ட் இதெல்லாம் பற்றி தான் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அந்த கிளாஸில் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியரசு என்பது மேலும் 2 விஷயங்களை குறிக்கிறது. அரசியல் இறையாண்மை என்பது ஒரு அரசனிடம் இல்லாமல் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அண்ட் அதுதான் நம்ம வந்துட்டு குடியரசுத் தலைவரை எலெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எந்த ஒரு சலுகை பெற்ற வகுப்பினரும் இல்லாதிருத்தல். எனவே அனைத்து பொது அலுவலகங்களும் எந்தவித பாகுபாடும் இன்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் திறந்திருக்கும். ஸோ இது நார்மல் தான், பேசிக்காக உங்களுக்கு படித்தாலே புரிஞ்சிருக்கும். அடுத்து ஜஸ்டிஸ், நீதி. முகவுரையில் உள்ள நீதி என்ற சொல் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் என 3 தனித்துவமான வடிவங்களை கொண்டுள்ளது. ஸோ நமக்கு ஜஸ்டிஸ் வந்து எதுலேயும் கிடைக்கணும், இதுலேயும் நமக்கு நீதி கிடைக்கணும். பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இந்த 3லையுமே நமக்கு நீதின்றது கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கணும். அந்த 3 தனித்துவமான வடிவங்களையுமே நமக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே சமுதாய நீதி அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம்னா, எந்த ஒரு சாதி, மத, நிற, இன பாகுபாடுகள் எதுவுமே இல்லாமல் அனைவரையும் சமமாக வழி நடத்தணும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும். இதே பொருளாதார நீதின்னு வரக்குள்ள மக்களிடையே வந்துட்டு நிறைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணும். அண்ட் அரசியல் நீதின்னு வரக்குள்ள எல்லா குடிமக்களுக்கும் அவங்களோட அரசியல் உரிமையை எப்படி கொடுக்கணும், எல்லாருக்குமே வந்துட்டு காமனாக கொடுக்கணும், ஈக்குவலாக கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த 3 நீதி கீழே ஜஸ்டிஸ் டாப்பிக்கில் கொண்டு வரலாம். அண்ட் இதையுமே வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சமுதாய நீதி, பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி, இந்த 3 வேர்ட்ஸும் நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்ததாக சொல்லியிருப்போம், ரஷ்யன் கவர்மெண்ட், அதாவது சோவியத் ரஷ்யா, அப்போ இருந்து சோவியத் ரஷ்யா இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரி கிட்ட இருந்து 1917 நம்ம அந்த அப்போது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போலேருந்து நம்ம எடுத்துருப்பதா சொல்லியிருப்போம், மேலே பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் அதான் சொன்ன பொருளாதார நீதி என்பது பொருளாதார காரணிகள் அடிப்படையில் மக்களிடையே பாகுபாடு காட்டாததை குறிக்கிறது. அண்ட் இது செல்வம், வருமானம் மற்றும் சொத்து ஆகியவற்றில் உள்ள பெரும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதை உள்ளடக்கியது. அரசியல் நீதி என்பது அனைத்து குடிமக்களுக்கும் சமமான அரசியல் உரிமைகள், அனைத்து அரசியல் பதவிகளுக்கும் சமமான அணுகல் மற்றும் அரசாங்கத்தில் சமமான குரல் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து சுதந்திரம், லிபர்ட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சுதந்திரம் என்ற சொல்லுக்கு தனிநபரின் செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் இல்லாதிருப்பது என்றும், அதே நேரத்தில் தனி மனித
ஆளுமைகளின் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்குவது என்று பொருள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா சுதந்திரம் பேர்லே தெரியுது, லிபர்ட்டி. இப்போது இந்த லிபர்ட்டின்ற வேர்டுமே நம்ம எதுலேருந்து எடுத்துகிட்டு போனால் லத்தீன் வேர்ட்லேருந்து, அதாவது தடைகள் இல்லாத அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆங்கிலத்தில் இது கட்டுப்பாடு இல்லாதது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு நாட்டோட குடிமக்களுக்கு பேச்சு, எழுத்து, அவங்களோட வாழ்வாதாரம், வணிகம், தொழில் இது எல்லாமே செய்வதற்கும் எந்த ஒரு யாரோட தடையும் இல்லாமல் அவங்களுக்கான முழு சுதந்திர உரிமை கிடைக்கணுன்றது தான் நம்ம லிபர்ட்டி, சுதந்திரம்னு சொல்லுவோம். அண்ட் இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 19ல் சுதந்திர உரிமையை பற்றி அடிப்படையாக நிறைய உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கல் 25 to 28 வரைக்குமே மத உரிமையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த சுதந்திரம் அப்படின்ற நீதி கீழே தான் வரும். ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக நம்ம அந்த ஆர்டிகல்ஸ் பற்றி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம். பார்த்தா சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஸோ சமத்துவம் என்ற சொல்லுக்கு சமூகத்தின் எந்த பிரிவினருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லாமல் மற்றும் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து தனிநபர்களுக்கும் போதுமான வாய்ப்புகளை வழங்குவது என்று பொருள். ஸோ ஈக்குவலாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணும், எல்லாருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு அதிகம்னு இல்லாமல் எல்லா மக்களையும், அந்த நாட்டோட எல்லா மக்களையும் சமத்துவமாக ஈக்குவாலிட்டியில் ட்ரீட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் முகவுரை இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் அந்தஸ்து மற்றும் வாய்ப்பில் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. இந்த விதியானது சமத்துவத்தின் 3 பரிமாணங்களை தழுவியது: குடிமையியல், அரசியல், பொருளாதாரம். ஸோ இதுலேயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அரசியல், பொருளாதாரம் அண்டு குடிமையியல், சோஷியல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே சோஷியலாகவுமே இவங்களுக்கு எல்லா வாய்ப்புமே சமமாக கிடைக்கணும். மேலே பார்த்தோம்ல சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் அண்டு ரைட்ஸ் எல்லாமே இங்கேயுமே ஈக்குவாலிட்டியிலுமே கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அண்ட் இந்த ஈக்குவாலிட்டின்ற வேர்டுமே லத்தீன் வேர்டில் இருந்து தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. அதாவது லத்தீன் வேர்டில் ஈக்குவலிஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வரும், இதுலேருந்து தான் டெரிவ் பண்ணி இந்த ஈக்குவாலிட்டி வேர்டு எடுத்திருப்பாங்க. அண்ட் இதனுடைய பொருள் நியாயமான அப்படின்றது நமக்கு மீனிங்காக வரும். இதுலேயுமே இப்போது சிவில், இங்கே சிவிக்னு கொடுத்துருக்காங்களா, சிவில் குடிமையில் ஆர்டிக்கலுக்குலாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம்னா இந்த ஆர்டிக்கல் 14லேருந்து ஆர்டிக்கல் 18 வரைக்கும் குடிமக்களுக்கு தேவையான சரத்து ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே எக்கனாமிக்கல் ஆங்கிளில் நமக்கு என்ன ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் இருக்குன்னா ஆர்டிக்கல் 39 கொடுத்துருப்பாங்க. அண்ட் அரசியலுக்குலாம் ஆர்டிக்கல் 325 பற்றிலாம் நம்ம பார்ப்போம். மதம், இனம், சாதி எதுவுமே இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் மக்களை வழிநடத்தணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஆர்டிகல்ஸ் படிக்குள்ளே சொல்கிறேன். பட் இங்கே ஈக்குவாலிட்டின்னு வரக்குள்ளே என்ன ஆர்டிகல்ஸ் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஸோ சகோதரத்துவம் பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவம் என்பது சகோதர உணர்வை குறிக்கிறது. ஒற்றை குடியுரிமை முறையின் மூலம் அரசியலமைப்பு இந்த சகோதரத்துவ உணர்வை ஊக்குவிக்கிறது. சகோதரத்துவம் 2 விஷயங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று முகவுரை அறிவிக்கிறது: தனி மனித கண்ணியம் மற்றும் தேசத்தின் ஒற்றுமை. இப்போ நம்ம ஒற்றை குடியுரிமை நீங்கள் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சகோதரத்துவம்னா, நம்ம இந்தியான்னு நம்ம ஒரு கண்ட்ரி இருக்கோம். பட் இதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. எல்லாம் கம்பைன் பண்ணதுனால நம்ம இந்தியா. இந்த இந்தியாவில் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு, நம்ம தமிழர்கள். அப்போ தமிழர்களுக்கு தனியாக நாங்கள் தமிழர்கள்னு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்து இந்தியாவுக்குன்னு தனியாக இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு நம்ம கொடுக்க போகிறதில்ல. இதே ஆந்திரானா அங்கே தெலுங்கு பேசுகிறாங்க, அங்கே அவங்களுக்கு தனி சிட்டிசன்ஷிப்லாம் கொடுக்கறதில்ல. நம்ம ஒற்றை குடியுரிமை தான். என்ன தான் நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தாலுமே நம்ம என்னதான் பண்ணியிருக்கோம், இந்தியான்றது ஒரே கண்ட்ரி, அப்போ ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் அமெரிக்காலாம் இரட்டை குடியுரிமைகள், அவங்க ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் நாட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தனியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒற்றை குடியுரிமை மூலியமாக நம்ம சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. அண்ட் 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்களா, அதாவது தனி மனித கண்ணியம் மற்றும் தேசத்தின் ஒற்றுமை 2மே ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் ப்ரீஆம்பிள் பார்த்துட்டோம், எல்லாமே இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஆம்பிளோட புகழுரைகள் அண்ட் சில கேசஸ் பார்த்துருப்போம். அண்ட் கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதனோட மீனிங்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதோட ப்ரீஆம்பிள் கம்ப்ளீட் ஆகுது.